பட் இந்த மாதிரியான தொழில்நுட்ப பரிமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க குறிப்பிட்ட மாதிரி அமெரிக்கா எப்பயுமே தர தயாராக இருந்தது கிடையாது. பட் இப்போ ரஷ்யா தர தயாரா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இது இரு நாடுகளுக்கு இடையே காலங்காலமா இருக்கக்கூடிய நட்பின் அடிப்படையில மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் இதுல கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்களா? இல்ல, கிளியர் கட்டா ஜியோ பொலிட்டிக்கல் பேலன்சிங் இது ஒரு வகையில பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான். இன்ஃபேக்ட் அது வந்து ரஷ்யா நமக்கும் ஒரு 75 இயர்ஸ் இப்போ டிஃபெண்ட். நம்ம முதல்ல ஒரு ரஷ்யன் எக்யூப்மெண்ட் இம்போர்ட் பண்ணது 1950s IL-14 ஒரு கார்கோ விமானத்தை நம்ம இம்போர்ட் பண்ணோம். இன்னைக்கு ஒரு 75 இயர்ஸ் டைம் டெஸ்டடா ரொம்ப ரொபோஸ்டா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா அது இந்தியா ரஷ்யா தான். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட வெப்பன் சேல்ஸ் அவங்களோட ஜிடிபியில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டர். ஸோ அந்த வெப்பன் சேல்ஸ்ல செகண்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர், இரண்டாவது மிகப்பெரிய இறக்குமதியாளர் இருக்கிறது இந்தியா தான். ஸோ அவங்க ஒரு ஸ்பெஷல் பையர் அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் பையர் என்ற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்ப்பாங்க. செகண்ட், இன்னைக்கு இருக்க ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல அமெரிக்காவுடைய தாக்கத்துக்கு இப்ப அதிகமா உண்டாயிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். அவங்க எதிரிகள் கூட கிடையாது. இந்த இடத்துல இந்தியாவோட சேர்ந்து இருக்கணும், ஒரு பேலன்சிங் ஆக்ட், தங்கிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட் பொருட்களை கொடுக்கணும் அப்படின்ற போது அது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பேலன்சிங் உருவாக்கும். அந்த ரெண்டு காரணத்துக்காக தான் புத்தின் 2 ஓபன் ஆஃபரை கொடுக்கிறாரு.